أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் எல்லாம் ரபீஉல் அவ்வல் மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மற்றும் இறந்த மாதம் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் கலையை பற்றிய ஒரு சில நுணுக்கங்களை, ஒரு சில விஷயங்களை, ஹதீஸ் கலையை ஸஹீஹ், லஈஃப், மௌது, மௌகூஃப், மர்ஃபூ, முத்தவாத்திர் போன்ற ஹதீஸ்களில் கூறப்படக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன என்பதை சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்த மாதத்தில் சிறுக சிறுக நாம் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சுருக்கமான ஒரு விஷயத்தை நான் 3 பிரிவுகளாக பிரிக்கின்றேன். ஒரு சாரார் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம், அவர்களின் மீது அன்பு வைக்கிறோம், அவர்களை காதலிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அளவு கடந்து சென்று விட்டவர்கள். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை பற்றி சொல்லவே இல்லையோ, எதை வழிகாட்டவே இல்லையோ அதன்படி அவர்கள் சென்று விட்டு அதற்கு ஆதாரமாக நாங்கள் நபி அவர்களை நேசிக்கிறோம், நபி அவர்களை காதலிக்கிறோம் என்று சொல்வது குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட ஒரு மாதத்தில், உதாரணத்திற்கு இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் மாத்திரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்பதற்கான விழாக்களை எடுப்பது போன்ற விஷயங்கள் இந்த சாரார் எக்ஸ்ட்ரீம் அளவில் சென்று விட்டவர்கள். இவர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்து பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை சராசரியான ஒரு மனிதரின் அளவிற்கு இறக்கிவிட்டவர்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது, நபி அவர்களை நேசிப்பது, நபி அவர்களை காதலிப்பது, இப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க பாட்டுக்கு நீங்க இருங்க, நபி அவர்கள் காமிச்சு கொடுத்தாங்க வழி, அவ்வளவுதான், அவங்க போயிட்டாங்க என்று ஒரு மனிதருடைய அளவிற்கு அவர்களை இறக்குவது. இதற்கு ஏற்கனவே நாம் ஒரு வசனத்தை உதாரணம் காட்டினோம். இப்படி இந்த இரண்டாம் அளவு சாராரில் இருப்பவர்கள், இரண்டாம் சாரார் இருப்பது குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியே நீங்கள் கூறுங்கள் நான் உங்களை போன்ற மனிதர் தான் என்று துவங்கக்கூடிய இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா எதற்காக இதை பேசினானோ அதனுடைய உண்மையான நோக்கத்தை விட்டுவிட்டு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை, அந்தஸ்தை கீழாக்குவதற்காக, இறக்குவதற்காக அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இப்படி சென்று விட்டவர்கள் மறுசாரார். ஆனால் இந்த 2 சாரார்களும் இஸ்லாத்தின் பார்வையில் தவறிழைக்கிறார்கள். மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஹதீஸில் எடுத்து பார்த்தால் சஹாபாக்கள் இதற்கு ஒரு அழகான அளவுகோல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தினானோ அந்த அளவிற்கு அவர்கள் கண்ணியத்தை கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு அந்தஸ்தை கொடுத்தானோ அந்த அளவிற்கு சஹாபாக்கள் அதே அளவிற்கு அந்தஸ்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதிலிருந்து நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். இதுவே சரியான வழிமுறை என்பதையும் நாம் விளங்கலாம். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து என்ன என்பதை நாம் இந்த உலகத்திற்கு நினைவூட்ட வேண்டும். முதலில் இதற்காக சுருக்கமாக அல்லாஹ் நபி அவர்களை பற்றி குர்ஆனில் இருந்து எங்கெல்லாம் என்னவெல்லாம் பேசுகின்றானோ கிட்டத்தட்ட அதிலிருந்து ஒரு 40-45 வசனங்களை நான் எடுத்து வந்திருக்கிறேன். அதை முன்னுரையாக சுருக்கமாக அதனுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்துவிட்டு ஹதீஸ்களுக்குள் செல்லலாம். அதில் இருந்து முதல் வசனம் சூரத்துல் அன்பியாவினுடைய வசனம். அல்லாஹ் பேசுகின்றான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலங்களுக்கு, லில் ஆலமீன், இந்த அகிலன் என்ற வார்த்தையை கூட அல்லாஹ் தஆலா தன் பக்கம் இணைத்த வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்கள் ஒட்டுமொத்தத்திற்கும்
ரப்பாக இருக்கின்றான், ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹு தஆலா தன் பக்கம் இணைத்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இணைத்து பேசுகின்றான். நபி அவர்களை, ரசூலை, உங்களிடத்தில் நாம் அனுப்பி இருக்கக்கூடிய இந்த தூதரை ரஹ்மத்தாகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்று அழுத்தம் திருத்தமாக பேசக்கூடிய இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வே நபி அவர்களுக்கு ரஹ்மத் என்று சர்டிபிகேட் கொடுக்கின்றார். அடுத்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். சூரத்து தௌபாவினுடைய 61வது வசனம். வமின்ஹுமுல் லதீன யுஸூன நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினை செய்பவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் முனாஃபிகீன்கள். இவர்கள் சொல்கிறார்கள், வயகூலூனஹு உதுன், என்ன அவர் சொன்னாலும் அதை நாங்கள் கேட்கணுமா, அவர் சொல்லக்கூடியதை நாங்கள் செவித்தாழ்த்தி கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளேயே கேட்டு சொல்லிக் கொள்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் நபி அவர்கள் சொன்னால் நீங்கள் செவிமடுங்கள், நபி அவர்கள் சொன்னால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், நபி அவர்கள் சொன்னால் சமிஅனா வ அதானா என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற ஒரு சித்தாந்தமே இங்கு உருவாகி கொண்டிருக்கின்றது. முஹம்மது சொன்னால் நாம் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டுமா? அப்படியெல்லாம் முடியாது என்ற துணியில் முனாஃபிகீன்கள் இருக்கிறார்கள். அதே போன்று குல் உதுனு கைருல் லக்கும், அல்லாஹு தஆலா பேசுறான். ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை இவர்கள் கேட்டுவிட்டால் அது அவர்களுக்கு நன்மையாக இருக்கும், அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும். நபி அவர்களை அனுப்பி இருப்பதே அவர்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள், அவ்வளவுதான். அவர்கள் எதன் பக்கம் வழிகாட்டுகிறார்களோ அதன் பக்கம் நீங்கள் செல்லுங்கள். அவர்கள் எங்கு நிற்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் நீங்கள் நில்லுங்கள். அவர்கள் காட்டக்கூடிய வழியில் அவர்களை பாதச்சுவடை பின்பற்றி தொடர்ந்து நீங்கள் செல்லுங்கள். வமின்ஹுமுல் லதீன யுஸூன நபி வயகூலூனஹு உதுன் குல் உதுனு கைரில் லக்கும் யுமினு பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பக்கூடிய முஃமின்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வை நம்பக்கூடிய முஃமின்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புகிறார்கள். முஃமின்களை நபி அவர்களும் நம்புகிறார்கள். வயுமினு லில் முஃமினீன், முஃமின்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்புகிறார்கள். இப்படி நம்பக்கூடிய முஃமின்களுக்கு நபி அவர்கள் யாராக இருக்கிறார்கள் தெரியுமா? வரஹ்மத்துல் லில் லதீன ஆமனூ மின்கும், மனித சமூகத்திலிருந்து எவர்கள் ஈமான் கொண்டு நம்பிக்கையாளர்களாக இருக்கிறார்களோ இப்படிப்பட்ட முஃமின்களுக்கு நபி அவர்களை நாம் ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கின்றோம். ஒரு இடத்தில் அகில மக்கள் அத்தனை நபர்களுக்கும் நாம் நபி அவர்களை ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கின்றோம். இந்த இடத்தில் முஃமின்களுக்கு நாம் ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். இந்த இரண்டிற்கும் இடையில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் காண்பிப்பேன். வல்லதீன யுஸூன ரசூலல்லாஹி லஹும் அதாபுன் அலீம், எவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்வார்களோ, நோவினை இங்கு என்ன? நபி அவர்களுடைய சொல்லை கேட்காமல் இருப்பது, நபி அவர்களுடைய விஷயத்தை அங்கீகரிக்காமல் இருப்பது, நபி அவர்களுக்கு நோவினை கொடுப்பது, நபி அவர்களுடைய சொல்லை அவமதிப்பது, இப்படி இருப்பவர்களுக்கு லஹும் அதாபுன் அலீம், திட்டவட்டமாக நாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய அதாப் அவர்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பேசுகின்றான். பின்பு இப்போது அடுத்த வசனத்தை கவனியுங்கள். சூரத்து தௌபாவினுடைய 128வது வசனம். இதில் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக அழகாக புகழ்ந்து பேசுகின்றார். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே ஒரு ரசூலை, ஒரு தூதரை உங்களுக்கு நாம் அனுப்பி இருக்கின்றோம் திட்டவட்டமாக. அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், ரெண்டு விஷயத்தை அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகாக பேசுகின்றான் பாருங்கள். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏதேனும் ஒரு சிரமம் ஏற்பட்டால், உங்களுக்கு ஏதேனும் ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அவர் துடித்துடித்து போகின்றார். இந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவு சிரமப்படுவீர்களோ அதை எல்லை கடந்து விட்டார் நபி அவர்கள். அவர் அதை விட அதிகமாக கஷ்டப்படுகின்றார். என் சமூகத்தில் ஒருவர் இப்படி வேதனைப்படுகிறாரே, இப்படி கஷ்டப்படுகிறாரே, அவருடைய சிரமத்தில் அவர் எவ்வளவு கஷ்டப்படுவார் என்று அதை பார்த்து அவர் அளவு கடந்து சிரமப்படுகின்றார். ஒருவர் சிரமப்பட்டால், கஷ்டப்பட்டால், அவருடைய சிரமத்தில், கஷ்டத்தில் நபி அவர்கள் அதைவிட அதிகமாக, அவரை விட அதிகமாக அதை பற்றி சிந்திப்பவர்களாக இருந்தார்கள், அதைவிட அதிகமாக கஷ்டப்படுபவர்களாக அந்த விஷயத்தில் இருந்தார்கள் என்றும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன்,
நீங்கள் முஃமின்களாக ஆக வேண்டும் என்பதில் ஹரீஸ் பேராசை கொள்பவராக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் பேராசை என்ற இந்த எண்ணத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நாம் எந்த விஷயத்தில் பேராசை கொள்வோம், பேராசை என்ற இந்த எண்ணம் நம்மை எந்த விஷயத்தில் ஆட்டி படைத்து வைத்திருக்கிறது என்பது நமக்கே தெரியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் முஃமின்களாக ஆக வேண்டும் என்று பேராசை கொள்பவராக இருக்கிறார்கள். இது 2 இதே வசனத்தில். 3வது பாருங்கள், ரഊஃப், அவர் இரக்கமுடையவராக இருக்கின்றார். ரഊஃப், அல்லாஹு தஆலா எதை தன்னுடைய பண்பாக பேசுகின்றானோ, அர் ரഊஃப், அல்லாஹு தஆலா இரக்கமுடையவனாக தன்னுடைய அஸ்மாஉஸ் சிஃபாத்தில், அஸ்மாஉல் ஹுஸ்னாவில் எதை பேசி காட்டுகின்றானோ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இணைக்கின்றான். ரഊஃபாக அவர் இருக்கிறார், இரக்கமுடையவர். பின்பு ரஹீம், ரஹீம் கருணை உடையவராக இருக்கிறார். யார சொல்றான்? அல்லாஹ்வே யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தானோ அந்த படைப்பாளன் தான் படைத்த ஒரு படைப்பை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அவர் ரഊஃபாக இருக்கிறார், அவர் ரஹீமாக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரഊஃப் இரக்கமுடையவராகவும் இருக்கிறார், ரஹீம் கருணை உடையவராகவும் இருக்கின்றார். இரண்டிற்கும் இடையில் ஒரு அழகான வித்தியாசத்தை அல்லாஹு தஆலா பார்த்து பேசுகின்றான். இங்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவையும் நீங்கள் பார்க்கலாம். இதில் அலிஃப் லாம் முன்னால் போடப்பட்டிருக்கும், அலிஃப் லாம் இருக்கும். இந்த அலிஃப் லாம் என்பது உறுதியையும் தக்கீதையும், இது அல்லாஹுக்கு மாத்திரமே இணைத்து பேசக்கூடிய நேரத்தில் இப்படி பேசப்படும். அல்லாஹ் அல்லாத யாருக்கேனும் இப்படி பேசினால் அந்த நேரத்தில் அதில் அலிஃப் லாம் இருக்காது. சூரத்து தௌபாவினுடைய இந்த 128வது வசனத்தை நீங்கள் எடுத்து அரபியை பார்த்தால் இதில் குறிப்பிடக்கூடிய ரഊஃபிலும் ரஹீமிலும் அலிஃப் லாம் இல்லாமல் அல்லாஹ் பேசியிருப்பான். ஏனென்றால் இது ஹாலிக்கின் பக்கம், படைப்பாளரின் பக்கம் இணைக்கப்படக்கூடிய ரഊஃப் அல்ல, ரஹீம் அல்ல. இது மஹ்லூக், படைக்கப்பட்ட ஒரு படைப்பின் பக்கம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரഊஃப் என்றும் ரஹீம் என்றும் வாசிப்பவர்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹு தஆலா இதை பேசியிருப்பார். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய மிக அழகான ஒரு புகழாதாரம். பின்பு அதே போன்று சூரத்துல் அஹ்ஸாபினுடைய வசனம் 45, 46 நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா மிக அழகாக சில வார்த்தைகளை கொண்டு புகழாதாரம் சூட்டுகின்றான். யா அய்யுஹன் நபி, நபியே, இன்னா அர்ஸல்நாக, உம்மை நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம். ஷாஹிதா, சாட்சி சொல்பவராக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். ஷாஹிதா வ முபஷ்ஷிரா, மேலும் சுப செய்தி சொல்பவராக உம்மை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். வ நதீரா, எச்சரிக்கை செய்பவராக நாம் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறோம். ஷாஹித், முபஷ்ஷிர், நதீர், சாட்சி சொல்பவர், சுப செய்தி சொல்பவர், எச்சரிக்கை செய்பவராக நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். அடுத்த வசனம் 46, வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி, அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு மக்களை அழைக்கக்கூடிய தாழியாக, அழைப்பாளராக நாம் உம்மை அனுப்பி வைத்திருக்கிறோம். மேலும் வசிராஜம் முனீரா, சூரியனை போன்று பிரகாசமானவராகவும் சந்திரனை போன்று ஒளி இழக்கக்கூடியவராகவும் நாம் உம்மை அனுப்பி வைத்திருக்கின்றோம். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, சில வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன், பௌர்ணமி நிலவையை விட மிக ஒளிமயமாக இருந்தார்கள் என்று ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். இப்படி பல சஹாபாக்கள் பேசியிருக்கிறார்கள். இங்கு அல்லாஹ் பேசுகின்றான் சிராஜ். சிராஜ் என்றால் இந்த விஷயத்தை சூரியனின் பக்கம் இணைக்கக்கூடிய ஒளிக்கு சொல்லப்படும் சிராஜ். முனீர், முனீர் என்றால் சந்திரனுடைய ஒளியின் பக்கம் இணைப்பதற்காக பேசப்படக்கூடியதுதான் முனீர் என்று. இது அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கான்ல பேசுறான். தபாரக்கல்லதி ஜஅல ஃபிஸ் ஸமாஇ புரூஜம் வ ஜஅல ஃபீஹா சிராஜன் வ கமரன் முனீரா.
சந்திரனுக்கு முனீர் என்றும் சூரியனுக்கு சிராஜ் என்றும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இரண்டிலிருந்தும் வரக்கூடிய ஒளிகளுக்கு இரண்டு வகையாக குர்ஆன் மிக தெளிவாக பேசி காட்டுகின்றது. இதில் விஞ்ஞானமும் பொதிந்திருக்கின்றது. சிராஜ் என்றால் தனிச்சையாக ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நூர் முனீர் என்றால் சிராஜிலிருந்து ஒரு இடத்திலிருந்து ஒளியை எடுத்துக்கொண்டு ரேடியம் போல் அதற்கடுத்து பிரகாசிக்கக்கூடியதற்கு முனீர் என்று சொல்லப்படும். சந்திரன் என்ன வேலையை செய்கின்றது என்பதையும் சூரியன் எந்த வேலையை செய்கின்றது என்பதையும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி முடித்து விட்டான். இவர்கள் கஷ்டப்பட்டு 100 வருடங்களாக கண்டுபிடித்த விஞ்ஞானத்தை இங்கு அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த 2 வசனங்களில் நபி என்றும் ஷாஹித் என்றும் முபஷிர் என்றும் நதீர் என்றும் தாஇ என்றும் சிராஜ் என்றும் முனீர் என்றும் 8 பெயர்களை 2 வசனங்களில் அல்லாஹு தஆலா மிக அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பை இங்கு பேசி காட்டி முடித்திருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனுடைய குர்ஆனில் அவனுடைய கலாமுல்லாவில் எப்படியெல்லாம் பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.